ஈகிள் விஷன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் சின்னசேலத்தில் இருக்கிற ராஜேஸ்வரி தேட்டருக்கு வந்திருக்கோம். கேப்டன் மில்லர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதனுடைய ஃபர்ஸ்ட் ஷோவுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். படம் எப்படி ப்ரோ இருக்கு? படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. இல்லை என்ன வந்து ஆக்ஷன் நல்லா இருக்குங்களா? எல்லாம் நல்லா இருக்குங்க. இல்லை மேக்கிங் எல்லாமே நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்குது படம். மியூசிக்லாம் எப்படி இருக்குது? மியூசிக்லாம் வேறு லெவலில் ப்ரோ. தனுஷோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில். இதுக்கு முன்னாடி பண்ணதை விட நல்லா ஆக்ஷன்லாம் நல்லா வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. பிரியங்கா அவங்களுக்கு ஏதாவது ரோல் இம்பார்ட்டண்டாக ஏதாவது ரோல் கொடுத்துருக்காங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது ரொமான்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா சூப்பராக பண்ணிருக்காங்க. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தனுஷோட நடிப்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அடுத்த கான்செப்ட் என்னன்னா என்ன மெயின் தீம்? கோயில் தான், கோயில் தான் காமிச்சு. சரி, படம் படம் சூப்பர். படம் நல்லா இருக்குங்களா? நல்லா தான் இருக்கு. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. நல்லா இருக்குங்களா? படம் நல்லா இருக்குங்களா? படம் எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கு சார். கிளைமேக்ஸ் மற்றதெல்லாம் வேறு ஒன்றும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா? இல்லை, சரி, கிளைமேக்ஸ் அதெல்லாம் ஒன்றும். சொல்லுங்க படம் எப்படி இருக்கு? இது படமாண்ணா? படமாக ஒன்றும் பிடிக்கலையா? படம் நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை தனுஷோட ரோல் எப்படி இருக்கு? மொத்தத்தில் படம் நல்லா இருக்கு. படமா ஜிவி பிரகாஷ் வேற லெவல், சூப்பர் ப்ரோ. பார்க்கலாம், பயங்கரமாக இருக்குது. ஓகே, நல்லா இருக்கா? மியூசிக்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு ஜிவி. பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பயங்கரம். இல்லை தனுஷ் வந்து ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர் ப்ரோ. அவருக்கு என்ன கெட்டப் கொடுத்தாலும் கரெக்டாக வச்சாவது அந்த ரோலை கரெக்டாக பண்ணுறாரு. என்ன இருக்கு? பெருசாக சொல்லணும்னா ஆக்ஷன்னா அவர் தெலுங்கு ஆக்டர் ஒருத்தர் என்ட்ரி பண்ணா. தலைவரே ஆக்ஷன் தானா. 100 நாள் படம் கன்ஃபார்ம். மாஸ் ப்ரோ, மாஸ் ப்ரோ. நல்லா இருக்குண்ணா. ஆனால் படம் சூப்பர்ண்ணா. படம் சூப்பராக இருந்துச்சு தலை. படம் செம்மையாக இருக்குண்ணா, பயங்கரமாக இருக்குது. வெறித்தனம் நல்லா இருக்குங்களா? வேற லெவல், செம்மையாக இருக்குது. அதான் வேற லெவல். ஹீரோயின் வந்து என்ன ரோல் கொடுத்துருக்காங்க? அந்த ஆக்டருக்கு ஈக்குவலா தனுஷ்க்கு ஈக்குவலா கொடுத்துருக்காங்களா? ஆமா. இல்ல அவங்களுக்கு ஏதாவது வந்து ரொமான்ஸ் யாருமே வந்து மென்ஷன் பண்ணல. படம் எல்லாருக்கும் ஒரே ஈக்குவலா இருக்கு. வேற லெவல். பிரியங்கா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நடிச்சத விட நல்லா நடிச்சிருக்காங்க. வேற லெவல்னா புதுசா இருக்கு. படம் வந்து ஓவராலாக நல்லா இருக்கு படம். இது தனுஷோட பாடி லாங்குவேஜ் சூப்பராக இருக்கு, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்காரு தனுஷ். அவருடைய பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு அவர் செதுக்குறாரு. உண்மையாலுமே வந்து ஹீ இஸ் கிரேட். அடுத்தது வந்து ஜிவி பிரகாஷ், அவரோட மியூசிக் பாருங்க, அந்த மியூசிக் பாருங்க ஸ்க்ரீனில் அதே தான் அப்படியே ட்ராவல் ஆகுது. பிஜிஎம் எக்ஸலண்ட்டாக இருக்குது மியூசிக்கு. பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க, அது எக்ஸ்ட்ராடினரி, அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. இதில் இல்லை ரொமான்டிக்கில் அந்த அளவுக்கு ரொமான்ஸும் கிடையாது. அதே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ரொம்ப இந்த டூயட் சாங்கு, அதே போல் வந்து ஒரு இந்த இதெல்லாம் கிடையாது. ரொமான்ஸு கிஸ்ஸு எதுவுமே கிடையாது. நீட்டாக இருக்குது மூவி, அழகாக இருக்குது. ஃபைட்டு தெரிக்குது. ஃபைட்னா என்னன்னா ஒன்லி கன் ஷாட் தான். அடுத்தது வந்து இவர் சிவராஜ்குமாரும் அழகா அவர் வந்தாருனாலும் அழகா ஒரு ஷார்ட் பீரியடா வராரு, சூப்பரா போறாரு, அருமையா இருக்கு. ஹிஸ்டரி பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கா? இல்ல ஹிஸ்டரி ஆக்சுவலா என்ன விஷயம் பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலா அது ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல சுத்திரும் ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. அதான் அது ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்காங்க. அந்த அதுதான் ஒரு கான்செப்ட். ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டுமே ஓகே. ஏன்னா பட் இது ஜாதி ரீதியான கதையும் கூட. அது ஆமாம் கலந்துருக்கு. மீன்ஸ் அப்பர் லெவல் லோயர் லெவல்ன்ற மாதிரி ஒரு காட்டியிருக்காங்க. அது என்னன்னா அந்த காலத்தில் அந்த க்ரைட்டீரியா இருக்குது. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரைட்டீரியாலாம் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. நல்ல ஒரு மூவி, நல்லா இல்லை. அருண் மாதேஸ்வரன் எத்தனை படம் எடுத்திருக்காருன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு என்னமோ நியூ டைரக்டர் மாதிரி தான் தெரியுது. பரவாயில்ல, அவர் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காரு. எனக்கு தெரியல, பட் ஸ்கோர் பண்ணிருக்காரு. தலைவர் ஆக்டிங் வந்து வேறு லெவல். தலைவர் ஆக்டிங் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. தளபதி இது வரைக்கும் படத்தில் வந்து கன்று பிடிச்சிருக்காங்க. எங்கால் இந்த படத்தில் எப்படி கன்று பிடிச்சிருக்காருன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. கன்று சுடும் போது சதை, இந்த தாடை, இந்த சதை அதெல்லாம் வந்து, அதாவது இந்த ஹார்ட் பேஷண்ட்லாம் இந்த மாதிரி படத்துக்கு வரவே கூடாது. படத்துக்கு உள்ளே வந்தாலே வெறும் ரத்த காடு தான், வெறும் அணுகுண்டு. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அப்படி ஜாதி அந்த மாதிரி சாயல் போகுது. மெயினாக சொல்லணும்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே பங்கம், அதே மாதிரி கேமரா, அந்த ரோலிங், அதே மாதிரி அந்த லாஸ்ட் சீனில் அந்த சிவராஜ்குமார், தனுஷ் அந்த 3 பேர்த்தையும் ஒரே ஸ்க்ரீனில் காமிக்கிறப்போ கடைசியில் படத்தை தூக்கி நிறுத்தின ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு எனர்ஜி லெவல் பூஸ்ட் கொடுத்தது. கிளைமேக்ஸ் கடைசி வந்து ஒரு 20 மினிட்ஸ் படம் வந்து 3 பேருமே தான். பிரியங்கா மோகன் ஸ்டன்ல அந்த அளவுக்கு இல்லை. கன் ஷாட் கொடுத்துருக்காங்க படத்தில், ஒரு 2-3 சீன் கன் ஷாட் கொடுத்துருக்காங்க.
தயவு செய்து இங்கே பாருங்கள், அயலான் படமும் ஓடட்டும். நாங்கள் அதாவது தனுஷ் ரசிகராக நாங்கள் சொல்லுறோம், எங்களுக்கு வந்து அந்த படம் ஓடக்கூடாது அப்படிலாம் தேவையில்ல. அதே மாதிரி அருண் விஜய் படமும் ஓடக்கூடாதுன்னு எங்களுக்கு தேவையில்ல. ஹிந்தியில் ரிலீஸ் ஆகிருக்கு விஜய் சேதுபதி படம் மேரி கிறிஸ்மஸ், அதுவும் வந்து ஃப்ளாப் ஆகும்னு நாங்கள் சொல்லலை. எல்லா படமும் ஓடட்டும். ஆனால் இதில் எங்கள் படம் தான் கொளுத்தும், அதான் உண்மை. ஏன்னா படம் அந்த அளவுக்கு உள்ள ஃபுல்லாக கூஸ்மம்ஸ் தான். சூப்பர்ண்ணா, சூப்பர் படம் சூப்பர்ண்ணா. படம் நல்லா இருக்குண்ணா. ஜிவி பிரகாஷ் மியூசிக் வேற லெவலாக பண்ணியிருக்காரு. ஆடு காலத்துலேருந்து இந்த படத்தை வரையும் அவருக்கும் தனுஷுக்கும் படம் சூப்பராக இருக்குண்ணா. சரி, ஓகே. படம் சூப்பர்ண்ணா. படம் ஃபுல்லாகவே பட்டாசா இருக்குண்ணா. படம் சூப்பர்ண்ணா. தேங்க்யூ.